வணக்கம் நண்பர்களே. இன்று இலங்கை தமிழர்களின் நம்பிக்கையின் சின்னமாக விளங்கும் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலின் முழு வரலாறு, ஐதீகம் மற்றும் அதிசயங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களையும் இதில் பார்க்கப் போகிறோம். தமிழ் இலக்கியத்தின் புகழ்பெற்ற காவியமான சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணகி பற்றிய கதை நமக்கு அனைவருக்கும் தெரியும். கோவலன் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு மதுரை அரசனால் மரண தண்டனை வழங்கப்பட்டது. தனது கணவன் நிரபராதி என்பதை நிரூபித்த கண்ணகி கடும் கோபத்தில் மதுரை நகரத்தை சபித்ததாக காவியம் கூறுகிறது. அதன் பிறகு தனது கணவனை இழந்த துயரத்துடனும் மனவேதனையுடனும் கண்ணகி தெற்கு திசையை நோக்கி பயணித்ததாக மக்கள் நம்புகின்றனர். பல இடங்களை கடந்து கடல் வழியாக இலங்கைக்கு வந்ததாகவும் இறுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வற்றாப்பளை பகுதியை அடைந்ததாகவும் ஐதீகம் கூறுகிறது. அந்த காலத்தில் வற்றாப்பளை பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்ததாம். அங்கு வாழ்ந்த மக்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். ஒருநாள் வயதான ஒரு மூதாட்டி தனது மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது வெள்ளை ஆடை அணிந்த ஒளிமயமான பெண் ஒருவர் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். அந்த பெண், நான் கண்ணகி. இந்த இடத்தில் எனக்கு ஆலயம் அமைத்து வழிபாடு செய்யுங்கள். இந்த ஊரையும் மக்களையும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியதாக ஐதீகம் சொல்கிறது. முதலில் அந்த மூதாட்டியின் வார்த்தைகளை கிராம மக்கள் நம்பவில்லை. ஆனால் அதன் பிறகு பல அதிசயங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. நோயால் அவதிப்பட்டவர்கள் குணமடைந்தனர். மழையின்றி வாடிய நிலங்களில் மழை பெய்தது. விவசாயம் செழித்தது. குடும்பங்களில் இருந்த பல பிரச்சினைகள் தீர்ந்தன. இதையெல்லாம் கண்ணகி அம்மனின் அருளாக மக்கள் கருதத் தொடங்கினர். அதன் பிறகு அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் அமைக்கப்பட்டு வழிபாடு தொடங்கப்பட்டது. காலம் செல்லச் செல்ல அந்த ஆலயம் வளர்ந்து இன்று நாம் காணும் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலாக உருவெடுத்தது. இன்று இந்த கோவில் இலங்கையின் முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக வைகாசி மாதத்தில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரபலமானது. அந்த நேரத்தில் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். திருவிழாவின் போது அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் முக்கியமான நிகழ்வாகும். கோவில் முழுவதும் பக்தர்களின் கோஷங்களாலும் பக்தி பாடல்களாலும் நிறைந்து காணப்படும். இந்த கோவிலுடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான நம்பிக்கை உப்பு நீரில் விளக்கு எரியும் அதிசயம் பற்றியது. இதை காண ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இது கண்ணகி அம்மனின் அருளின் அடையாளம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அம்மனை மனமுருகி வேண்டினால் திருமணத் தடைகள் நீங்கும், உடல்நல பிரச்சினைகள் குணமாகும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், தொழில் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். என்றும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பல பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தவும் அர்ச்சனை செய்யவும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் இந்த கோவிலுக்கு வருகின்றனர். நந்திக்கடலை அண்மித்த அழகிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள இந்த புனித தலம் ஆன்மீக அமைதியையும் மனநிம்மதியையும் தரும் இடமாக விளங்குகிறது. நண்பர்களே, இது ஒரு கோவிலின் வரலாறு மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் ஒரு ஆன்மீக பாரம்பரியம். அதனால் தான் இன்று வரை வற்றாப்பளை கண்ணகி அம்மன் என்ற பெயர் கேட்டாலே பக்தர்களின் மனதில் ஒரு தனி மரியாதையும் பக்தியும் உருவாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.